நம்ம நாட்டிலே பல்வேறுபட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் அனைவருமே சமமாக இருக்க வேண்டும் என்ற ஒரு நிலைமை வர வேண்டும். தந்தை பெரியார் நினைத்ததை போல, பேரறிஞர் அண்ணா நினைத்ததை போல, ஜாதிக்கு அப்பாற்பட்டு, மதத்திற்கு அப்பாற்பட்டு, மொழிக்கு அப்பாற்பட்டு நம்மளுடைய சமுதாயம், அது முஸ்லீம் சமுதாயமாக இருந்தாலும் சரி, நான் ஒரு இந்துவாக இருந்தாலும் சரி, நாம் அனைவருமே ஒன்றாக பழகக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. இது தொடர்ந்து நீடிக்க வேண்டும். நீடிக்குமா என்பதை மட்டும் தாங்கள் கூற வேண்டும் என்று கேட்டு அமர்கிறேன். நன்றி. நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் அனைத்து மதத்தை சேர்ந்தவர்களும் அனைத்து சாதியை சேர்ந்தவர்களும் சாதி மதங்களுக்கு அப்பாற்பட்டு சமத்துவமாக அனைவரும் இருக்க வேண்டும், அது நீடிக்குமா? அண்ணா ஆசைப்பட்டதை போல, பெரியார் ஆசைப்பட்டதை போல அது நடக்குமான்னு கேட்குறாங்க. இந்த எல்லோரும் சமமாக இருக்க வேண்டும் என்று நிறைய பேர் ஆசைப்பட்டிருக்கிறார்கள். நம்ம நாட்டில் நிறைய பேர் ஆசைப்பட்டிருக்கிறார்கள், கனவு கண்டிருக்கிறார்கள், அதுக்காக போராடி இருக்கிறார்கள். பலவிதமான வீரியமிக்க போராட்டங்கள், சிறைச்சாலைலாம் சந்திச்சிருக்கிறாங்க. அந்த சமத்துவத்தை உண்டாக்குவதற்காக நிறைய சட்டங்கள் எல்லாம் கூட இயற்றி, அந்த சமத்துவத்துக்கு எதிராக வரக்கூடியவங்களை தண்டிப்பதற்கு வன்கொடுமை சட்டம் போன்ற சட்டங்கள்லாம் இயற்றி கூட முயற்சி செய்தார்கள். ஆனால் அதுக்கு பிறகு இன்னைக்கு வரைக்கும் கூட அது வரலை. எல்லாரும் ஆசைப்பட்டார்கள், இன்னைக்கு வரைக்கும் கூட என்ன வரல. இன்னைக்கு திண்ணியத்தில் மலம் தின்ன வைத்தார்கள். ஒரு தாழ்ந்த சாதிக்காரர் என்பதற்காக வேண்டி அவர் என்னஞ்சாங்க, மலம் சாப்பிட வைத்தார்கள், அவரை தண்டனைங்கிற பேரில். அதை நம்ம கண்ணால் பார்க்குறோம். இன்றைக்கும் பல ஊர்களில் ரெட்டை குவளை, அதாவது மற்றவங்கள் உயர் சாதிக்காரங்களுக்கு கண்ணாடி குவளையில் தேநீர் கொடுக்கறது, தாழ்ந்த சாதின்னு இவங்களா சிலர் ஒதுக்கி வைத்து விட்டு அவங்களுக்கு கொட்டாங்காட்சியில் சிரட்டையில் தேநீர் கொடுக்கறதெல்லாம் இன்றைக்கி மாறலை. நிறைய கிராமங்களில் மாறலை. இன்றைக்கி மேலே உளவு போன்ற பல ஊர்களில் தேர்தல் நடத்த முடியலை. அதாவது அதில் தலித்து மக்களுக்குன்னு அந்த பஞ்சாயத்து போட ஒதுக்குனதுனால தலித்து தலைவனை நான் எப்படி ஏற்றுக்கிற முடியும் என்று சொல்லி மேல் சாதிக்காரங்க என்ன செய்ய மாட்டேங்கிறாங்க, அதை எதிர்த்து புரட்சி பண்ணக்கூடிய நிலையெல்லாம் பார்க்குறோம். குத்தப்புறம் சுவரை எழுப்பி மறக்கிறாங்க. இப்படிலாம் நிறைய இருக்குது. சமத்துவத்துக்கு நம்ம எவ்வளவு தான் பாடுபட்டாலும் அது வரமாட்டேங்குது. ஆசைப்படுறோம், எல்லாரும் நினைக்கிறோம், பலவிதமான திட்டங்களை தீட்டுறோம். ஆனால் சமத்துவம் வந்துச்சானா வரலன்னு தான் நம்ம ஒத்துக்கணும். வெக்கத்தோடு என்ன செய்யணும், அது வரலன்னு ஒத்துக்கொள்ளணும். வருவதற்கு என்ன செய்யணும்? வருவதற்கு சிம்பிளான ஒரு விஷயம்தான். நம்ம எல்லாரும் ஒரு விஷயத்தை விளங்கி கொண்டோமையானால், எல்லாரும் ஒரு அடிப்படையை புரிந்து கொண்டோமையானால் எந்த சட்டமும் தேவையில்லை. ஒரு வினாடியில் சமத்துவம் ஏற்பட்டுரும். ஆனால் நம்ம அந்த பேசிக்கை விட்டுட்டு என்ன செய்கிறோம், அந்த சமத்துவத்துக்கு பாடுபட்டு கொண்டே இருக்கிறோம். நம்ம எப்படியெல்லாம் சமத்துவத்தை பேசுவோம், ஓ ரத்தமும் சிவப்பு, அவன் ரத்தமும் சிவப்பு, உயர்ந்தவர் என்ன தாழ்ந்தவர் என்ன, உடல் மட்டுமே கருப்பு, அவர் உதிரம் என்றும் சிவப்பு. என்ன வசந்தவன் தாழ்ந்தவங்கிற, உடல் தானப்பா கருப்பாக இருக்குது, உதிரம்னா ரத்தம் சிவப்பாக தானே இருக்குது அப்படின்னு பாட்டு படிச்சுன்னு என்ன செய்கிறோம், ரத்தம் சிவப்புனால சமத்துவங்கிறோம். ரத்தம் சிவப்புங்கிறத ஒத்துக்கிட்டா சமத்துவம் ஆயிருமா? ரத்தம் என்ன மனுஷனுக்கு மட்டும்தானே சிவப்பாக இருக்குது, பன்னிக்கு தான் சிவப்பாக இருக்குது. பன்னி நம்மளை ஒன்றாயிர முடியுமா? ஆட்டு ரத்தமும் மனுஷ ரத்தமும் சிவப்பாக தான் இருக்கிறது. அப்போ ரத்தம் சிவப்புங்கிற ஒரு தத்துவத்தை வைத்து கொண்டு நம்ம என்ன பண்ணுறோம், நம்மளாம் சமம். பார்த்தீங்களா, என் ரத்தமும் சிவப்பு, உன் ரத்தமும் சிவப்புங்கிற ரத்தத்தை வச்சா குரூப்பு தான் இருக்குது. ரத்தத்தை பார்த்தா என்ன, உங்கள் ரத்தம் எனக்கு சேராது, என் ரத்தம் உங்களுக்கு சேராது. ஏன் குரூப்பு, ஓ குரூப்பு, பாசிட்டிவ் நெகட்டிவ்னு சொல்லிட்டு இருக்கிறான், பல வகையாக பிரித்து வச்சுருக்கிறான். அப்போ ரத்தங்கள் கூட ஒரே மாதிரி கலராக இருக்காது. மனுஷன்லேயே கூட ஒருத்தனுக்கு கருஞ்சிவப்பு, ஒருத்தனுக்கு இளஞ்சிவப்பாக இருக்கும், ஒரே மாதிரி சிவப்பாகலாம் இருக்காது. அப்போ ரத்தம் சிவப்புங்கிற வச்சுக்கிட்டுலாம் நம்ம சமத்துவம் உண்டாயிருமா? இன்னொன்று செய்வான் சில பேர், நம்மளாம் சமத்துவமாக இருக்க வேண்டிய, எல்லாரும் 10 மாதம், எல்லோரும் 10 மாதமாக இருந்து சமத்துவம் ஆயிருமா? எல்லோரும் 10 மாதம் இருக்கிற மிருகங்கள்லாம் இருக்கிறத, ஆடுகள் கூட, வெள்ளாடு கூட 10 மாதம் தான் பிறக்குது, ஆடு நானும் சமமாயிட முடியுமா? 10 மாதம் இருக்கிறத வச்சுக்கிட்டு இல்லாமல் சமத்துவத்தை உண்டாக்குறது. அப்போ சமத்துவம் உண்டாவதற்கு என்ன செய்யணும், ஒரு பேசிக்கை வளர்ந்துக்கிறங்க. என்ன பேசிக்கு? இஸ்லாம் சொல்லுது, நீங்கள் அதை பார்க்க வேணாம். இஸ்லாத்தை நீங்கள் ஏற்றுக்கிறதுக்கு சொல்லலை, இந்த தத்துவத்தை நீங்கள் ஏற்று தான் ஆகணும். ஏற்றுக்கிட்டால் சமத்துவம் ஆகி போயிடும். என்ன தத்துவம்? நம்ம பல ஜாதி பல மதத்துக்காரங்களாக இன்றைக்கி இருக்கிறோம். இன்றைக்கி 700 கோடி நெருங்கி இருக்கிறோம். இன்றைக்கி உலக ஜனத்தொகை சுமார் 700 கோடியை தொட்டு கொண்டு இருக்கிறோம். இந்த 700 கோடி மக்கள் ஒரு 100 வருஷத்துக்கு முந்தி இவ்வளோ இருந்தாங்களா? இல்லை. 100 வருஷத்துக்கு முந்தி எவ்வளோ இருந்திருப்பாங்க? ஒரு இன்னும் 300 கோடி பேராக இருந்திருப்பாங்க. இப்போ தான் தாறுமாறாக பெருகிட்டு இருக்கிறது. 300 கோடி பேராக இருப்பாங்க. அதுக்கு இன்னும் கொஞ்சம் முன்னாடி போனீங்கன்னு சொன்னால் எவ்வளோ இருப்பாங்க? உதாரணமாக இந்தியாவில் நம்ம 110 கோடி மக்கள் இருக்கிறோம்.
ஆனால் பாரதியார் படித்தார், என்ன படித்தார்? 30 கோடி முகமுடையாள்ன்றார், 30 கோடி மக்கள்ங்கிறார். பாரதியார் காலத்துக்கும் இதுக்கு எத்தனை லட்சம் வருஷம் ஆகிப்போச்சு? நமக்கு தெரிஞ்சு வாழ்ந்தவர் தான் அவர். உலக காலத்தில் 30 110 போச்சு. அவர் படிக்கும்போது 30 கோடியாக இருந்தது, இப்போ 80 கோடி அதிகமாகி போச்சு கொஞ்ச நாளைக்குள்ள. அப்படின்னா அப்படி தாறுமாறாக வளர்ந்துக்கிட்டு இருக்கிறது. நீங்கள் என்ன பண்ணணும்? இப்போ நம்ம 700 கோடி இருக்கிறோமா, கொஞ்சம் முன்னாடி போனால் 600 இருப்போம், இன்னும் கொஞ்சம் முன்னாடி போனால் 500 இருப்போம், இன்னும் கொஞ்சம் முன்னாடி போனால் 400 இருப்போம், இன்னும் கொஞ்சம் முன்னாடி போனால் 100 கோடியில் இருப்போம், இன்னும் கொஞ்சம் முன்னாடி போனால் 50 லட்சம் பேர் இருப்போம், இன்னும் கொஞ்சம் முன்னாடி போனால் 10 லட்சம் பேர் இருந்திருப்போம் உலகத்தில், இன்னும் கொஞ்சம் முன்னாடி போனால் 1 லட்சம் பேர் இருந்திருப்போம், இன்னும் கொஞ்சம் முன்னாடி போனால் 10,000 பேர் இருந்திருப்போம், இன்னும் கொஞ்சம் முன்னாடி போனால் 1000 பேர் இருப்போம், இன்னும் கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி போனால் 100 பேர் இருந்திருப்போம், இன்னும் கொஞ்சம் முன்னாடி போனோம்னு சொன்னால் 50 பேர் இருப்போம், இன்னும் கொஞ்சம் முன்னாடி போனீங்கன்னா 2 பேரில் போய் முடிஞ்சு போயிடும். எப்படி முடிஞ்சினேன்? 2 பேரில் இருந்து தான் நம்ம எல்லாம் வந்திருக்கிறோம். இதை ஒத்துக்கிறாத வரைக்கும் சமத்துவம் வராது. என்ன ஒத்துக்கிறனே? நீ எந்த அப்பன்ட்டு இருந்து அந்த அப்பன் தான் எனக்கு அப்ப. நீ இந்துவாயிரு, நீ முஸ்லீமாயிரு, நீ தமிழனாயிரு, நீ கிறிஸ்துவனாயிரு, என்னமா எந்த நாட்டுக்காரனா வேணாலும் இரு. இந்த உலகத்தை இப்படி சுருக்கிக்கிட்டே போனால் 2 பேரும் முடியுதா இல்லையா? முக்கோண மாதிரி இப்படி குறுக்கிட்டே போனீங்கன்னு சொன்னால் 2 பேர் மூலமாகத்தான் அவர்களுடைய பிள்ளைகள் தான் நம்ம எல்லாரும். உங்களுக்கு ஒரு வழிமுறை சரின்னு பட்டதுனால ஏற்றுக்கிட்டீங்க, உங்களுக்கு ஒரு மொழி சரின்னு பட்டனால அதை பேசுகிறீங்க, உங்களுக்கு ஒரு தொழில் சரின்னு பட்டனால அதை செய்கிறீங்க, உங்களுக்கு ஒரு கட்சி சரி அதில் இருக்கிறீங்க, அப்படி எடுத்துக்கிறணுமே தவிர நம்மெல்லாம் யார்? அண்ணன் தம்பி. நம்ம எல்லாரும் ஒரே தாய் தகப்பனு பிறந்த, ஒரு அப்பனுக்கும் ஒரு ஆத்தாவுக்கும் பிறந்தவன் உயர்ந்த ஜாதி இருப்பான். இதுதான் பேசிக். இது ஏன் நம்ம ஒத்துக்கிற மாட்டேங்கிறோம்? இந்த கான்செப்டை உடைக்காத வரைக்கும், நீ தலையில் பிறந்த, நீ இடுப்பில் பிறந்த, அதையும் ஒத்துக்கிட்டு சமத்துவத்தையும் கொண்டு எப்படி வரேன்? நான் எப்படிப்பா சமத்துவம் ஆவான்னு கேட்பானே இல்லையா? பேசிக்கை உடைக்கணுமா இல்லையா? அடே நீ தலையிலையும் பிறக்கலை, நான் இடுப்புலையும் பிறக்கலை, நம்ம 2 பேரும் ஒரு அப்பனுக்கு பிறந்தோம் அப்படின்னு 2 பேரும் ஒத்துக்கிட்டா எப்படி அந்த சமத்துவம் வராமல் இருக்கு? அப்போ நீங்கள் புரிஞ்சு கொள்வதற்கு நடைமுறையில் சொல்கிறேன். இஸ்லாத்தில் இது நீ பார்க்குறீங்களா இல்லையா? உங்கள் எல்லாருடைய மனசாட்சிக்கும் தெரிகிறது, இஸ்லாத்தில் ஜாதி கிடையாது. இப்போ நாங்கள்லாம் அரபு நாட்டு இறக்குமதியா? இல்லை. நாங்கள் நபிகள் நாயகத்து வாரிசா? இல்லை. நாங்கள் இந்த மண்ணில் பிறந்தவங்க தான். இந்த நாட்டில் இருக்கிற எல்லா முஸ்லீமுமே இந்த மண்ணில் பிறந்தோம். எங்களுடைய 2 தலைமுறை, ஒரு 3 தலைமுறைக்கு முன்னாடி போனால் நாங்கள் ஏதோ ஒரு ஜாதியிலேருந்து நாங்கள் இஸ்லாத்துக்கு வந்திருக்கிறோம். நாங்கள் செட்டியாராக இருந்திருப்போம், முதலியாராக இருந்திருப்போம். ஆனால் எங்களில் யாருக்கு அது என்ன சாதின்னு தெரியல. இப்போ நான் எங்கள் அப்பா மாட்டேன் வந்திருப்பாங்களே இஸ்லாத்துக்கு, எந்த சாதியிலேருந்து வந்தார் அவர் எனக்கு தெரியவில்லை. இருக்கிற எந்த ஒரு முஸ்லீமுக்கும் தெரியாது. யாருக்கு தெரியும்? இப்போ வர்றாருல ஒரு முஸ்லீமு, அவருக்கு வேண்டுமானால் அவருடைய தகப்பனாரை பற்றி தெரியும். இப்போ இன்னைக்கு இஸ்லாத்தில் வந்தவரை ஒரு 3 தலைமுறைக்கு முந்தி போனால் நாங்கள் எங்கே இருந்து வந்தோம்ங்கிறத நாங்கள் மறக்கிற அளவுக்கு எங்கள்கிட்ட இல்லை. எதனால எங்கள்கிட்ட இல்லை தெரியுமா? இஸ்லாத்தில் மட்டும் ஏன் இல்லைன்னு கேட்டால் இந்த பேசிக்கு முதல் பாடம் இதான். அடே நீ ஒரு அப்பா அத்தாவிலேருந்து வந்த ஆளுக்கு, கொள்கை வேறையா இருக்கலாம், மற்ற மொழி வேறையா இருக்கலாம், நாடு வேறையா இருக்கலாம், நம்மளுக்கு எல்லாரும் ஒரு தகப்பன் ஒரு தாயை தான் கடவுள் படைத்தார். கடவுள் அவ்வளோ வரையும் படைக்கவில்லை, ஒரு ஜோடி தான். ஆட்டில் ஒரு ஜோடி, மாட்டில் ஒரு ஜோடி, பன்னியில் ஒரு ஜோடி, மனுஷனில் ஒரு ஜோடி தான். அந்த ஒரு ஜோடியிலிருந்து தான் பெருகி வளர்ந்து 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 பல வாராக நம்ம நினைஞ்சிருக்கிறோம், செதறி கிடக்கிறோம். அப்போ நம்மள்ட்ட 1000 கொள்கையாக இருந்துட்டு போவோம். என்ன நம்ம ஒத்துக்கிறனே? அவனுக்கு பிடிச்ச கொள்கையில் அவன் இருக்கிறான், நமக்கு பிடிச்ச கொள்கையில் நம்ம இருக்கிறோம். ஆனால் நம்ம 2 பேரும் ஒரு அப்பா ஒரு குடும்பத்தை எடுத்துக்கிறோமே. அது நம்ம சட்டமன்ற உறுப்பினர் இருக்கிறாரு, அவருடைய தகப்பனார் காங்கிரஸ்காரராக இருந்தான்னு வச்சுக்கிடுவோம். அதனால் இவர் காங்கிரஸாக இருக்க முடியுமா? இருக்குன்னு அவசியம் கிடையாது. இவருடைய ஒரு அண்ணன் என்ன செய்யலாம்? திமுக அண்ணன் திமுகவில் இருக்கலாம், அவருடைய தம்பி கம்யூனிஸ்டில் இருக்கலாம். இப்படிலாம் இருந்ததுனால அண்ணன் தம்பி இல்லைண்டாயிருமா? இவர் அண்ணன் திமுகவாகவும் இவர் தம்பி கம்யூனிஸ்டாகவும் இருக்கிற காரணத்தினால ஒரு தாய் தந்தைக்கு பிறக்கலண்டாயிருமா? இப்படி புரிந்து கொள்ளுங்க. நீங்கள் என்ன வேண்டாம் இருந்துருப்போங்க, நம்ம எல்லாரும் ஒரே தாய் தந்தையிலேருந்து பிறந்த கிளைகள் தான். இது மட்டும் நம்ம ஒத்துக்கிட்டோம். வேற எந்த பிரச்சனை நீங்கள் பண்ண வேணாம், எந்த சட்டம் போட வேணாம். டிவியை திறந்தா, ரேடியோவை திறந்தா, துவக்கத்தில் நாம் எல்லோரும் ஒரு தாய் இருந்து பிறந்தவர்கள்ங்கிற சத்த மக்கள்கிட்ட பதிய வச்சிங்கன்னு சொன்னால் தன்னால் ஏற்படும். எந்த சட்டம் போட வேண்டியதில்லை. நம்ம எல்லாம் சகோதரர் ஆயிடுவோம், எல்லாம் அண்ணன் தம்பி. நம்ம அண்ணனுக்கு இந்து மதம் பிடிச்சிருக்கவன் இருக்கிறான், தம்பிக்கு முஸ்லீம் மதம் பிடிச்சிருக்கு, இன்னொரு தம்பி கிறிஸ்துவ மதம் பிடிச்சிருக்கு, ஒருத்தன் கடவுள் இருந்துட்டு போகிறான், கடவுள் இல்லைங்கிறான், நம்ம எல்லாம் அண்ணன் தம்பி தான். இப்படிங்கிற பல கருத்தில் இருந்து கொண்டே நம்ம அண்ணன் தம்பியாக இருக்கலாமா இல்லையா? இந்த ஒரு கான்செப்டை ஒத்துக்கொண்டால் கண்டிப்பாக சமத்துவம் வந்துவிடும், சகோதரத்துவம் வந்துவிடும். ஒத்துக்கலைன்னா வராது.